அந்த மாதிரிலாம் லாரிலாம் ரொம்ப பயங்கரமா ஓட்டுறாங்க இந்த ரோட்ல. காட்டேரி பார்க் அப்படிங்கிற ஏரியா பக்கத்துல. ஸோ இதோட வியூ பாருங்களேன், பயங்கரமா இருக்கு. இதுதான் கதவா? வாவ், ரூம் ரொம்ப இருட்டா சின்னதாக இருக்க மாதிரி இருக்கு. பட் ஆனால் ஓ மை காட், வியூ பயங்கரமா இருக்குங்க. ஒரு டிவி வச்சிருக்காங்க. இங்கே போலீஸ் கிட்ட நிறுத்திட்டாங்க, ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ பைக்கில் யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க. இங்கே ஹெல்மெட்டுக்கு மடக்கிறாங்க. ஹாய் கைஸ், ஒரு வழியாக ரொம்ப நாள் கழிச்சு சோலோ ட்ரிப் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சோலோ ட்ரிப் இது எனக்கு நான் போகிறது. ஸோ ஆக்சுவலி இதை நான் வந்து ஊட்டி போகிறதா பிளான் இருக்கேன். ஸோ இப்போ எங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தாம்பரம்லேருந்து கோயம்புத்தூர் போகிறேன். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பைக் எடுத்து பைக்கில் இருந்து ஸோ இந்த ரைடு எப்படி இருக்குங்க ஒரு மாதிரி எனக்கு ஃபஸ்ட் டைம்ன்றது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் கைஸ், இதுதான் ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூர் டு ஊட்டி போகிறதா ஒரு பிளான் இருந்தது. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து கோயம்புத்தூர் வந்துட்டேன். ஸோ கோயம்புத்தூரில் வந்துட்டு அங்கேருந்து ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இங்கே ஒரு ஃப்ரெண்டோட வண்டி வாங்கிட்டு அப்படியே இங்கேருந்து ஊட்டி போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க இடம் பார்த்தீங்கன்னா பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு மேட்டுப்பாளையம்ல இருக்க பிளாக் தண்டர் தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 45 கிலோமீட்டர்ஸ் ஊட்டி. இந்த சைடு வியூ பயங்கரமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் 20 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் ஊட்டிக்கே வரேன் இந்த ரூட்டில். அதுவும் பைக்கில் ட்ராவல் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பெரிய பைக் தான் வந்து ஹில்ஸ் ஏறுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நான் வந்து சின்ன பைக் எதுக்கு எடுத்து வந்தோன்னா இந்த பைக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் வந்து லக்கேஜெலாம் ஃப்ரண்ட்லேயே வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணிவிட்டு இந்த வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த பைக் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ நான் ஆனால் இன்னும் ஹில்ஸ் ஏற ஆரம்பிக்கல. ஏறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போவே காலுக்குள்ளெல்லாம் சாக்ஸ் கிட்டெல்லாம் ஒரு மாதிரி சில்லுன்னு காத்தடிக்குது. ஊட்டி நெருங்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். 12 மணிக்கு நாங்கள் இப்போ ஊட்டி ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா 49 கிலோமீட்டர்ஸ் காட்டுச்சு. ஸோ போய் ரீச் ஆகிட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ டைமில் ரீச் ஆகுதுன்றதை சொல்கிறேன். நாங்கள் ஆனால் ரொம்ப கிராஜுவலான ஸ்பீடில் தான் போகிறோம். 40, 30 ரொம்ப ஸ்லோவாக தான் போகிறோம். ஸோ அதுதான் ஆக்சுவலாக இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ரைடை நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஆக்சுவலி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்குது. இந்த ரோட் பாருங்கள், ஒரு மாதிரி டனல் மாதிரி வருது, சூப்பராக இருக்குது. ஏதோ பிரிட்ஜ் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க கீழே. மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஓவர்டேக்லாம் பண்ணாதீங்க. ஒரு வண்டிக்கு பின்னாடியே போங்க. ஏன்னா சிங்கிள் ரோடாக இருக்கிறதால ஆப்போசிட்டில் இருந்து வரவங்க என்ன ஸ்பீடில் வருவாங்க எப்படின்னு தெரியாது. ஸோ நம்ம ஸ்லோவாக போகிறதே சேஃப். இந்த மாதிரி பெண்ட் ஆகுது இப்போ ரோடெல்லாம். ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் சேஃபாக ஓட்டிக்கிறது நல்லது. மற்றபடி இப்போ கொஞ்சம் குரங்குங்க தான் அதிகமாக இருக்காங்க போகிற வண்டியெல்லாம். ஸோ ஆனால் அதுக்காக வண்டி மட்டும் அவங்க எங்கேயுமே நிறுத்திடாதீங்க. ஏன்னா நமக்கு கையில் வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் பிடிங்கிட்டாங்கன்னா அவங்க பின்னாடி நம்ம ஓடி போக முடியாது. ஆல்மோஸ்ட் 6 ஏர்பின் தாண்டிட்டோம். ஸோ இன்னும் வந்து 8 ஏர்பின் பெண்ட் இருக்குது. பட் ஆனால் பைக்கில் வந்தால் ரொம்ப பயங்கர ஜாலியாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. அது கிளைமேட்டுக்கும் பைக் ஓட்டுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. தூரம் கிராஸ் பண்ண மாதிரி இருந்தது. பார்த்தா இப்போ தான் நாங்கள் 1 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஸோ 38லேருந்து 37 கிலோமீட்டர் வந்திருக்கோம். பட் ஆனால் கை காலெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. இப்போவே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் நாங்கள் 37 கிலோமீட்டர் போனோம் மேலே. மோஸ்ட்டாக லாரிலாம் வழிய விட மாட்டுறாங்க. ஓவர்டேக் பண்ணிட்டு வரதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆப்போசிட்டில் தான் வண்டி வருமோன்னு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. அம்மா அப்பா, இங்கே அடிக்கடி நிறைய வண்டிங்க வேற பிரேக் டவுன் ஆயிருக்கு. லாரி, பஸ்ஸு, அதனாலே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ரோடு. ஒரு மாதிரி நடுவில் எல்லாமே லைனாக கல் இருக்குது. பட் ஆனால் நடுவில் ஒரு சில இடத்துல வந்து கேப் வச்சுருக்காங்க. அதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. அது பாருங்கள், இங்கெல்லாம் கேப்பாகவே இருக்குது. ஸோ வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாகவே வாங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணால் தான் இந்த ட்ரைவை நல்லா என்ஜாய் பண்ண முடியும். நாங்கள் ரொம்ப ஹைட்டாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏறோம்னு நினச்சேன். ஒரு மாதிரி செங்குத்தாக இருக்கும் நினச்சேன். பட் ஆனால் ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது. இந்த பைக்லேயே ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் ஆனால் வியூ செம்மையாக இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க அங்கங்கே, மங்கி பாய்ஸ். மற்றபடி வியூ சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குது. பட் ஆனால்
ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணால் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டணும். இது எந்த இடம் தெரியல. ஆக்சுவலாக ஊட்டி மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் கொஞ்சம் பார்த்து தான் ட்ரைவ் பண்ணணும். ஏன்னா ஆப்போசிட்டில் வரவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராங்க. ஸோ நம்ம கொஞ்சம் சேஃபாக போகிறது நல்லது. இது ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். கொஞ்சம் அதனால நெக்ஸ்ட் இயர்லாம் வந்தால் இன்னும் கொஞ்சம் டபுள் ரோடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது மேலே போகிறதுக்கு. பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஏதோ ஊருக்குள்ளே அந்த மாதிரி இருக்குது. நிறையா வீடுலாம் இருக்குது. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இடம். கடைங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ இங்கே ஃப்ரூட்ஸு, அப்புறம் வேறு என்ன ஃப்ரூட்ஸ் தான் வச்சுருக்காங்க மோஸ்ட்டாக. ஹோட்டல் இருக்குது. ஹோட்டல் அன்னபூர்ணா, அப்புறம் ஆவின் பாலகம். அவ்வளோதாங்க. திருப்பி அப்படியே மறுபடியும் ஹில்ஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல டிராஃபிக்காக இருக்காமல் இருந்தது. கொஞ்சம் மேலே வர வர ஓரளவுக்கு இடம் ரொம்ப காமாக இருக்குது. ப்ளஸ் இங்கெல்லாம் கோல்டு பயங்கரமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, க்ரௌடும் இல்லை. கொஞ்சம் ஆள் நடமாட்டம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் கிளைமேட் இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா செம்ம கோல்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆனால் நிறைய இடத்துல வந்து போர்டு வச்சுருக்காங்க, டோன்ட் யூஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணால் 2000 ஃபைனுங்கிறாங்க. அதனால் பிளாஸ்டிக் யாரும் கொண்டு வராங்க. மோஸ்ட்டாக தண்ணி பாட்டிலாக இருந்தாலுமே பிளாஸ்டிக் ஒரு 2 பாட்டில் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரது அலோடு. 2 லிட்டர்ஸ் அலோவ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். வாவ், இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. பட் ஆனால் 2 வண்டி தான் போக முடியும். ஆக்சுவலாக இந்த ரூட்டில் ஏதாவது ஒரு வண்டி ஏதாவது பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா முடிஞ்சிச்சு. இங்கே அப்படியே பின்னாடி ஃபுல்லாக டிராஃபிக் இருக்கும் போல. ஆனால் நான் இந்த டிவியில் வீடியோலலாம் பார்க்கும்போது இந்த நிலச்சரிவு ஆயிடுச்சு ரொம்ப இதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் லாரிலாம் ரொம்ப பயங்கரமாக ஓட்டுறாங்க இந்த ரோட்டில். சூப்பராக இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பைக்கில் ரைட் வர. ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப இந்த கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மாதிரி கண்டிப்பாக அந்த பக்கம் ஊட்டி வந்து ட்ரை பண்ணுங்க நிறைய பேர். ஆனால் நிறைய பெண்டாக இருக்குது நிறைய இடத்துல. ஆனால் இங்கே பிளாஸ்டிக் மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. பிளாஸ்டிக் சரியாக இருக்குது. பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டு வந்தோம். பட் மேலே ஏறினதும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி தான் இருக்குது. சாரி, கால்வாசி பெட்ரோல் தான் இருக்குது. அதனால இன்னொரு ரவுண்ட் இப்போ இங்கே பெட்ரோலை ஃபுல் பண்ணிட்டு போகலாம். காட்டேரி பார்க் அப்படிங்கிற ஏரியா பக்கத்தில். ஸோ இதோட வியூ பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. சான்ஸே இல்லை. இங்கேருந்தே குளிர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ நேரம் கிளைமேட் ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குளிருது. ஏதாவது ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த ஏர்பின் பெண்ட் இன்னும் வந்து 3 ஏர்பின் பெண்ட் தான் இருக்குது. அதை தாண்டிட்டோன்னா ஊட்டி வந்துவிடும். டிஃப்ரெண்டாக போகுது. மேப் பார்த்து வந்துட்டேன். நம்ம ஊரில் தான் மேப் ஏதோ சந்தில் போய் விடும்னு பார்த்தா இந்த ஊர்லேயே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போகுது. ஆனால் கரெக்டான ரூட்டுன்னு தான் போட்டிருக்கு. இங்கேருந்து இன்னும் 21 கிலோமீட்டர்ஸ் ஊட்டிக்கு. இங்கே போலீஸ்கிட்ட நிறுத்திட்டாங்க, ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ பைக்கில் யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க. இங்கே ஹெல்மெட்டுக்கு மடக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்கள்லாம் ட்ரிப்பு கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. பார்க் செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் நம்ம போக வேண்டிய ரெசார்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் 9 கிலோமீட்டர் இருக்குது. 9 கிலோமீட்டர் போகிறதுக்கு 25 நிமிஷம் காட்டுது மேப்பில். அப்போதான் இங்கே ஒரு பேக்கரி இருந்துச்சு. அந்த பேக்கரியில் டீ சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். சான்ஸு இல்லை. டீ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இந்த கேக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பனானா கேக் சாப்பிட்டோம். அந்த கேக் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்ம நார்மலாக தானே கேக் தருவாங்க. இங்கே நல்லா அப்படியே சுட சுட தராங்க. நம்ம ஊரில் எப்படி சிக்கன் 65 தருவாங்களோ அந்த மாதிரி இங்கே கேக்கை நல்லா ஹீட் பண்ணி தராங்க. ஒரு மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் போக வேண்டிய இடம் இன்னும் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் இருக்குது. ஓவரால் நம்ம ஓரளவுக்கு நம்ம ரெசார்ட் கிட்ட நெருங்கிட்டோம். பட் ஆனால் அது எங்கே இருக்குன்னே தெரியல. இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. பட் ஆனால் போயிட்டே இருக்குமே தவிர ஒரு எண்டே இல்லாமல் போகுது. நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு கிளம்பினோம் கோயம்புத்தூர்லேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா மதியம் 1:30 மணி ஆச்சு. 11:30, 12:30, 1:30 3 மணி நேரமாக வண்டியில் போயிட்டு இருக்கோம். ஜேஜே டிவைன் ஐலாண்ட். ஆக்சுவலாக ஜேஜே டிவைன் ஐலாண்டு தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா அது நியர்பை போக போக ஏரியா ஊரே ரொம்ப அழகாக இருக்குது. சான்ஸே இல்லை. பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. குளிரும் இங்கே ரொம்ப குளிராக இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம இன்னொரு
2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது ரீச் ஆக போகிறோம். ப்ளஸ் ஆனால் இங்கேருந்து ஊட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர். ஸோ நான் ஸ்டே பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா ஊட்டிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் பிஃபோர் தான். ஸோ முதல்ல ஊட்டியில் போய் செக்இன் பண்ணிவிட்டு ரூமை புக் பண்ணிவிட்டு ரூமை நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்புறமா ஒரு 1 hour கழிச்சு திருப்பி நம்ம ஊட்டி போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் பைக்கில் வரவங்க கொஞ்சம் பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க. ஏன்னா ரோடு ரொம்ப சின்ன ரோடு இங்கே. ஓ மை காட், சரியான வியூ. இன்னும் 900 மீட்டர்ஸ் தான் இருக்கு. நம்ம ரெசார்ட்டுக்கு ரொம்ப பக்கம் வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த ஊர் கிட்ட இந்த இடம் வர 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 இங்கே கீழே பார்த்தோம்னா ஃபுல் சிட்டியும் தெரியுது. ஸோ இந்த ஊரோட டாப் டிஸ்டன்ஸில் இருக்கோம் நம்ம. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நாங்கள் வந்து அவர்கிட்ட அந்த மேனேஜர் கிட்ட வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க ரூம் கேட்டிருந்தோம். ஏன்னா அந்த ரூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் அந்த எல்லா வியூவும் காட்டும். பட் ஆனால் என்ன விஷயம்னா இப்போ நாங்கள் போகிறப்ப எல்லாமே புக் ஆகிருக்குங்களா, நீங்கள் வாங்க கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே போனால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. பட் அந்த ஃப்ரண்ட் வியூ கிடச்சதுன்னா சூப்பராக இருக்கும். வேறு எதுவுமே நம்மளுக்கு மறைக்காது. அந்தளவுக்கு அந்த ரூம் ரொம்ப நல்லா இருக்கும். மன்தாடா, ஆக்சுவலாக இந்த ரெசார்ட் இருக்கிற பேர் பார்த்தீங்கன்னா மன்தாடா. சூப்பர் கைஸ். நம்ம வந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா இதான் டிவைன் ஹைலாண்ட் ரூம்ஸ் அண்ட் ஹட்ஸ் அவைலபிள். கைஸ் ஆக்சுவலாக நம்ம வந்த இடம் இது தான், டிவைன் ஹில் ஹைலாண்ட் வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே வந்து டிவைன் ஐலாண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோப் ஹட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த ஹட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 10 rupees பே பண்ணி இங்கேருந்து அந்த ஹட்டில் இங்கேருந்து பார்த்தா தூரத்தில் இருக்க வியூலாம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கைஸ் ஆக்சுவலாக வண்டி இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம போனோம். பட் இப்போ ஒரு எங்கே ஆஃபீஸ் இருக்குன்னு தெரியல. இதான் ஆஃபீஸ்ன்னு நினைக்கிறேன். டிவைன் ஹைலாண்ட் ரூம்ஸ் அவைலபிள். நம்ம ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம். ஸோ பார்க்கிங் வந்தாச்சு. ஓ அதுதானுங்களா? ஓகே. ஓகே. டீ ஃபேக்ட்ரி ஜிப்லைன் போகிறது. அப்புறம் லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் கார்டன், ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா போட்டோஸ் கனடா கார்டன். ஓகே, நீங்கள் போயிட்டு வாங்க. நீங்கள் போகிறதா இருந்தால் ஒரு மேப் இருக்குது உங்களுக்கு. அது சரிங்க சார். ஓகே, உங்கள் பேர் சார்? ரவி. சரி, ஓகே சார். சர்ச் பண்ணி வரும். ஓகே சார், தேங்க்ஸ். ஆக்சுவலாக ஸ்டெப்ஸு மட்டும் கொஞ்சம் பார்த்து வரணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குது இந்த பிளேஸ். ஓ மை காட், சான்ஸே இல்லைங்க. இதுதான் ஃப்ரண்ட் ரூமுங்க இருக்கிறதுலே. ஆனால் என்ன ஒரே ஒரு மரத்தோட சப்போர்ட்டில் இருக்குதுங்க. 2 குச்சி மாதிரி இருக்குது. அதுதான் அந்த மொத்த இதுக்கே பில்லர் போல். ஸோ தங்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கம்பிலாம் லைட்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் இவ்வளோ வருஷம் இருக்குது அப்படின்னா சேஃபாக தான் இருக்குங்க. ஸோ ஓகே தாங்க. செம்ம வியூங்க. ஆனால் ஆக்சுவலாக படிக்கட் மட்டும் கொஞ்சம் பார்த்து வரணும் போல். கொஞ்சம் இதாக இருக்குது. இங்கே சாவியை மறந்துட்டேன். லெட்ஸ் சீ த வியூ. சின்ன போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே ஆக்சுவலாக சாவிலாம் நம்ம ரொம்ப கையில் பார்த்து வச்சுக்கணுங்க. நான் அந்தளவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கம்பி தான் இருக்குது. இதுதான் கதவா? வாவ், ஆக்சுவலாக ரூம் ரொம்ப இருட்டாக சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் ஓ மை காட், வியூ பயங்கரமாக இருக்குங்க. ஒரு டிவி வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு 2 தட்டு, 2 சேரு, அப்புறம் ஒரு டீபாய் மாதிரி ஒன்று. வாவ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெட்டு. ஜேஜே இவங்களோட கிட்ட ஏதோ இருக்குது. இதில் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டவலு, ஒரு குவில்ட்டு. வீடியோவில் ஒருத்தர் சொன்னாருங்க ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட் தான் இருக்கணும். அதே மாதிரி இங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட் தான் இருக்குது. ப்ளஸ் வந்து வாவ், ஒருத்தர் ஆனால் வீடியோவில் வந்து ரெஸ்ட் ரூம் க்ளீனாகவே இருக்கா சொன்னார். பட் ஆனால் செம்ம க்ளீனாக இருக்குங்க ரெஸ்ட் ரூம். மேபி அதுக்கப்புறம் எல்லாம் சரி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரெஸ்ட் ரூம் செம்ம க்ளீனாக இருக்குது. ஒன்று வந்து குளிக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து ரெஸ்ட் ரூம். ஸோ ஒன்று குளிக்கிற பாத்ரூம் ஒன்று, இந்த பாத்ரூம் ஒன்று. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ். ஆக்சுவலாக இப்போ இந்த ரூமை விட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பால்கனி. ஸோ இங்கேருந்து பார்த்தா மொத்த ஊருமே தெரியுது. ஆக்சுவலாக இது வந்து அதை பார்த்தீங்களா ட்ராக் ஒன்று போகுது. அந்த ட்ராக் வந்து அந்த ஊட்டி ட்ரெயின் போகிற ட்ராக்கு. ஸோ அதோடய வியூ வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வழியாக ஊட்டி வந்துட்டோம் கைஸ். ஸோ இந்த ரூம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஒரே பயம்னா இது உட்டாக இருக்குது, கீழே தாங்கி நிற்கிறது 2 பில்லர் தான். பட் ஆனால் இவ்வளோ வருஷம் இருக்குது அப்படின்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். பட் அது ஒன்று தாங்க பயமாக இருக்குது, மற்றபடி சான்ஸே இல்லைங்க. செம்ம வியூ. இந்த மாதிரி ஒரு ரூம் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. ஆக்சுவலி நான் ஊட்டிக்கே இப்போ தான் ரொம்ப வருஷம் கழிச்சு வரேன். பட் வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஊரில் எங்கேயா ஸ்டே பண்ணுவோம். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணுறேங்க. சூப்பராக இருக்குது. ரூமுமே செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கங்கே ஒரு ஹட் இருக்குது. 1 2 3 4 எல்லாம் மேலே இருக்குங்களா. இது ஆக்சுவலாக மொத்தமே 10 எவ்வளோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஹட்டு. பட் ஆனால் இருக்கிறதுலே இந்த ஹட்டு ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா இந்த ஹட்டு தான் எதுவுமே மறைக்காது ஃப்ரண்ட்டில். அந்த மரம் மறைக்குது, பட் ஆனால் இதுதான் ஃப்ரண்ட் வியூ. சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று வருது, தூரத்துலேருந்து பார்த்தா தெரியுது.